ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கந்தன் கருணை பஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். இதான் நம்ம பஸ்ஸோட அவுட்லெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா கெத்தாக ஒரு 3 ரவுண்டு அடிக்கலாம்டா அப்படின்ட்டு 3 ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, உள்ள இன்டீரியரில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இதான் பார்த்துக்கோங்க, ஈரோடு பஸ்ஸு செமையாக இருக்கும். லைட் செட்டிங்லாம் பாருங்கள். ஸ்கூல் பசங்க எல்லாமே படியில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க, இடம் இல்லை. ஏறுங்கடா, உள்ளே ஏறுங்கடா தம்பிகளா, உள்ளே ஏறுங்கடா. அவன் இந்த போர்டு மாறும் பாருங்கள், ஈரோடு மேட்டூர் போர்டு மாறுது பார்த்தீங்களா. அடுத்த லைட் செட்டிங்லாம் பாருங்கள், இப்படி கீழெல்லாம் செமையாக இருக்குன்ட்டு. டோர்லாம் திறக்கிறாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது பஸ்ஸு. உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி வைக்கணுன்ட்டு சொல்கிறேன். லைட் செட்டிங்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது பார்த்தீங்களா. டிஸ்கோ லைட்லாம் செமையாக இருக்கும். பின்னாடி அழகான ஒரு முருகர் ஃபோட்டோவும் நம்ம மேட்டூர் ஈரோடோட பஸ் இது பின்னாடி செமையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓட்டி பார்க்கலாம். பிரேக்கில் செமையாக இருக்குது காய்ஸ். போகலாம் செமையாக ஏரியாலே நம்ம பஸ்ஸு கலக்குது காய்ஸ். போகலாம். லெஃப்ட்டு பார்த்து பஸ்ஸு ஃபுல்லாக உள்ள ஆளுங்க ஃபுல்லாக இருக்கனால பஸ்ஸு சாயுது கைஸ். பார்த்து தம்பிகளாக போயிட்டான்டா ஜாலியாக. போடு, ஒரு யூட்டனை போடு. பார்த்து எல்லாம் பிடிச்சி உக்காருங்கம்மா. ரோட்டில் சரியில்லை. நம்மளுக்கு உள்ளே ஃபுல் பேசஞ்சர் இருக்கனால பஸ் ஒரு பக்கம் இழுக்குது கைஸ். இப்போ உள்ளே பாருங்க, செமையாக இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு 105 ஸ்பீடில் போயிட்டுருக்கேங்க கைஸ். பஸ்ஸு கண்ட்ரோலில் மீறிக்கிட்டு இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏறாதீங்கடான்னா ஏறுறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க கைஸ்? பாருங்கள், உள்ளே செமையாக இருக்குது. உள்ள இன்டீரியரில் வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், விநாயகர், உள்ள லைட் செட்டிங் அப்படியே லோக்கல் பஸ்ஸில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது. என்னடா ட்ரெயின் நடு ரோட்டில் போயிட்டுருக்கு, கதவை தரங்கடா, பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பஸ்ஸு எப்படிப்பட்ட பஸ்ஸு காய்ஸ். இந்த இடத்துல தான் சர்வீஸ் பண்ணுவோம் நம்ம பஸ்ஸை. இப்போ நம்ம பஸ்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நம்ம எந்த சர்வீஸும் பண்ணலை. நம்ம ஷார்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் காய்ஸ். நம்மளுக்கு முன்னாடி ஹெட்லைட்டில் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ், செமையாக இருக்குது. ஹெட்லைட்டு எல்லாமே, லைட் செட்டிங் எல்லாமே செமையாக இருக்குது. இப்போ ஒரு யூட்டர்னை போடும், பவர் ஸ்டேரிங்கு செமையாக டேர்ன் ஆகுது. காய்ஸ், பஸ் ஸ்டாண்டு கிட்டே வந்துடுச்சு. நம்ம பேசஞ்சர்லாம் போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு ஒரு வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு பஸ்ஸை போய் செட்டில் விட்டுட்டு நம்மளுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு புது பஸ்ஸில் எப்படி அந்த பஸ் இருக்குன்ட்டு அந்த பஸ் டூர் பார்க்குறோம். தேங்க்யூ காய்ஸ்.